ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்திரா பேசுகிறேன். என்னோடய கிளைண்ட் சில பேர் காஃபி டீக்கு பயங்கர அடிக்டட். காலையில் எழுந்த உடனே காஃபி குடிச்சிருவோம். சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு காஃபியோ டீயோ குடித்தோன்னா எங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், அதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மாட்டு வண்டியில் ஏற்ற முடியாத அளவுக்கு லோடு ஏற்றிட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த மாடுனால இழுக்க முடியல. அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணுவார்னா சாட்டையை வச்சு அதை அடிப்பார். அடிச்சு போகிறப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? பாவமாக இருக்கும்ல. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ரொம்ப டயர்டாகி அதோட லோடுக்கு மீறி வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு உட்காடுறப்போ காஃபி டீ கொடுத்து அதை உசுப்பி விட்டு எந்திரிச்சு ஓடுன்னு சொல்கிற அளவுக்கு அது ஈக்குவல். ஸோ இனிமேல் வந்து காஃபி டீ கொடுத்து நம்ம உடம்ப சுறுசுறுப்பாக்கிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நான் நம்புகிறேன். அப்போது காஃபி டீயே குடிக்கக்கூடாதாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு கேட்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் காஃபி டீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. சாப்பாடை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். பட் சாப்பாடுக்கு பதிலாக எடுத்துக்கிறது, காலையில் எழுந்தோடனே நான் காஃபி டீ முகத்தில் தான் முழிப்பேன்றது யோசிச்சுக்கோங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கணுமா, உங்கள் உறுப்புகளை நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கணுமா அப்படின்றது பாருங்கள். இயற்கையாக நிறையா விஷயங்கள் கிடைக்கிது. தேங்காய் பால் குடிக்கிறவங்க தேங்காய் பால் குடிக்கலாம், இளநீ குடிக்கிறவங்க இளநீ குடிக்கலாம். அதுவும் இப்போ வந்து சம்மர் வேறு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இன்னும் குளிர்ச்சியாக என்ன கிடைக்கிது? லெமன் ஜூஸ் குடிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க லெமன் ஜூஸ் கொடுத்தா எனக்கு தலைவலி வந்துடுதுங்க. லெமன் ஜூஸ் குடித்தாலாம் தலைவலி வராது. அது வந்து தலைவலி வந்துடும்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதனால லெமன் ஜூஸ் குடித்தா, சுகர் கேன் ஜூஸா, அதாவது கரும்பு சாறு குடிச்சிட்டாலாம் வந்து எனக்கு நிச்சயமாக தலைவலி வரும்னு நம்மளே நினச்சிக்கிட்டது மட்டும்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணமே இல்லாமல் வரவே வராது. நீங்கள் வரும்னு நினச்சிட்டு போய் குடிச்சிங்கன்னா வரும், வராதுன்னு நினச்சிட்டு போய் குடித்தாலும் வரும். அதை பற்றி எண்ணமே இல்லாமல் ஜஸ்ட் போகிற வழியில் என்ன கிடைச்சாலும் ஓகே, கூலாக இருந்தால் ஓகே குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற நினப்பில் குடிச்சிங்கன்னா எதுவும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. வெயிலில் ரொம்ப போகிறப்போ கூலாக குடிக்காதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் போய் நிழலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் குடிங்க. டக்குன்னு அந்த டெம்பரேச்சர் மாறுற மாதிரி இருக்க வேண்டாம். இது சம்மரில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். நான் முதல் சொன்ன விஷயத்த நிச்சயமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம உறுப்புகளையும் நம்ம வந்து நல்ல விஷயமா சொல்லி ஈர்த்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஈர்ப்பு விதியில் வரும். தேங்க்யூ.